அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழச்சு அடுப்பாங்கரை. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பாத வெடிப்புக்கான சில டிப்ஸுகளை தாங்க. உடலில் இருக்கும் முக்கிய நரம்புகளின் இணைப்புகள் பாதங்களில்தான் இருக்கின்றன. அந்த நரம்புகளை அவ்வப்போது மசாஜ் செய்யும் போது உடம்பும் மனமும் ரிலாக்ஸ் ஆகின்றது. மருதாணி இலையுடன் கிழங்கு மஞ்சளை சேர்த்து அம்மியில் அரைத்து வெடிப்பு உள்ள பாதங்களில் போட்டு காய்ந்ததும் கழுவ வெடிப்புகள் குறையும். அகலமான பாத்திரத்தில் பொறுக்கும் சூட்டில் வெந்நீரும் எலுமிச்சை சாற்றையும் கலந்து பாதங்களை வைத்து பீர்க்க நாரை கொண்டு தேய்த்து விட்டால் வெடிப்புகள் குறையும். வெந்நீரில் கல்வுப்பு தயிர் சேர்த்து பாதங்களை அதில் மூழ்க வைத்து ஸ்க்ரப் செய்தால் கால் வெடிப்புகள் குறைய தொடங்கும். கிழங்கு மஞ்சளை பொடியாக்கி விளக்கெண்ணெயுடன் குழைத்து பாத வெடிப்புகள் உள்ள இடங்களில் தடவி ஊற வைத்து சுடுநீரில் கழுவினால் வெடிப்புகள் குறைய தொடங்கும். சின்ன வெங்காயத்துடன் மஞ்சள் சேர்த்து அரைத்து வெடிப்பு உள்ள இடங்களில் போட்டால் பாத வெடிப்பு குறைய தொடங்கும். பப்பாளி பழத்தை நன்கு அரைத்து அதை பாதங்களில் போட்டு ஊற வைத்து மசாஜ் செய்து வந்தால் வெடிப்புகள் குறைய தொடங்கும். விளக்கெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் சம அளவு எடுத்து சிறிது மஞ்சத்தூள் சேர்த்து குழைத்து இளம் சூடாக்கி பாதங்களில் தடவி ஊற வைத்து மசாஜ் செய்து கழுவினால் வெடிப்புகள் குறைய தொடங்கும். வேப்பிலை, மஞ்சள், சுண்ணாம்பு ஆகியவற்றை சேர்த்து அரைத்து அதனுடன் இளஞ்சூடான விளக்கெண்ணெய் சேர்த்து பாதங்களில் தடவி மசாஜ் செய்து கழுவினால் பாத வெடிப்புகள் குறைய தொடங்கும். வேப்ப எண்ணெயும் சிறிது மஞ்சள் சேர்த்து குழைத்து பாதங்களில் தடவி மசாஜ் செய்து கழுவினால் வெடிப்புகள் குறைய தொடங்கும். சொன்ன டிப்ஸுகளெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.